ஐயோ வேற லெவல்ல இருக்கு சாமி. நோ வெங்கட் நான் ட்ரைலர்ல வேற லெவல் பண்ணிட்டேன். அப்பா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தளபதி ஃபேன்ஸ்ல இருந்து எல்லா ஃபேன்ஸும் அவரோட எதிர்பார்த்த நம்ம கோட் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரைலர் பார்த்து தான் நாங்கள் 2 பேரும் ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். சும்மா பேசினே இருக்காம வாங்க ட்ரைலர் பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். வராது வலிய விடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். 68 international successful operations, hostage negotiator, field agent, spy. In short, he is the goat of SATs. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாது. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கூடாதுடா. தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். அறிவு இருக்கடா உனக்கு? ஒரு நாள் மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா? அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா? அனுபவிச்ச இந்த பெயின காந்தியும் இல்லப்பா, யார் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன், ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கல. சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உன்னால முடியல, நான் சொல்லு, நான் போட்டேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. வேற லெவல்ல இருக்குப்பா. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஹையா. செப்டம்பர் 5. I'm waiting. ஐயோ வேற லெவல்ல இருக்கு, சாமியா இருக்கு. அந்த லாஸ்ட்ல ஒரு அடிவேச்சனை வந்து பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் கில்லி படத்துல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்துல இருந்து அப்படியே அந்த எடிட்டிங் பண்ணிட்டே வேற லெவல்ல இது. நோ வெங்கட் நான் ட்ரைலர்ல வேற லெவல் பண்ணிட்டேன். சாமியா இருக்கு, வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அடிக்கிற சீனும் பின்னாடி இந்த பீட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இல்ல டோட்டலா 2 விஜய் காட்டுறாங்க. எனக்கு ஒரே ஒரு இதெல்லாம் அந்த இன்னும் ஒரு ரொம்ப யங்கர் விஜய் மாதிரி ஒரு காட்டிருக்காங்க, அதுல மட்டும் தான் லைட்டா இதுவா இருந்துச்சு. பட் அந்த ஸ்பார்க் பாட்டுல காட்டின விஜய்க்கும் இதுக்கும் பக்காவா இருக்கு. 2 பேரும் இதுவும் சரி வேற லெவல்ல இருக்கு. அவா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வெறியா இருப்பானுங்க, அது மாதிரி இருக்கு ட்ரைலரு. சும்மா அப்படியே வெறியில வேற மாதிரி இருக்கு. நான் சொல்றது, ட்ரைலர்லேயே வந்து உங்களுக்கு எமோஷன் காட்டிட்டாங்க. அந்த ட்ரைலர்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமெடி சென்ஸை காட்டிட்டாங்க. ஃபைட்டு ட்ரைலர்ல அவ்வளோ ஃபைட், இன்ட்ரஸ்டிங் கேரக்டர்ஸ் இந்த இதுல இருக்காங்க. மோகன் இருக்காரு, பிரசாந்த் இருக்காங்க. சோ எல்லாமே அந்த ஓல்ட் கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. லைலா, ஸ்னேகா, அப்படியே அந்த வின்டர் கேரக்டருக்கும் அப்புறம் அந்த நம்ம தளபதிக்கு பெப்பர் ஸ்டைல் ஹேர் ஸ்டைலுக்கும் அப்படியே ரா ஏஜென்ட் மாதிரி காட்டுறாங்க. வயசான இதுலயே வந்து ஃபைட்லாம் பண்றாரு. சும்மா மாசா இருந்தது. வெங்கட் பிரபுனா வேற லெவல், வேற லெவல்னா வேற லெவல் பா. சொல்லிட்டே எனக்கு அந்த ட்ரைலர் வந்து திருப்பி பார்ப்பேன், இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் திருப்பி பார்ப்பேன். ஏன்னா சத்தியமா சொல்றேன் வேற லெவல்ல இருந்திருக்கு. விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட் தான், நல்ல ஒரு ட்ரீட் தான்.
அந்த ஓல்டர் விஜய் மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பேட்ச் அப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா மற்றபடி ட்ரைலர்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் வந்து கதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து ஒரு ஏஜென்ட்டா இருந்துட்டு அவரு வயசானதுக்கு அப்புறம் அவரு கம்பேக் அவரு அப்போ பண்ண மிஷன்ல வந்து யாரோ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அவங்க ஃபேமிலியை இது பண்றாங்க போல, காப்பாத்துற மாதிரி தான் இருக்கு. அப்பாவும் பையனும் சேர்ந்து காப்பாத்துற மாதிரி தான் இருக்குங்கிறது. பிரசாந்த் அந்த எமோஷனா பண்றது பார்த்தா பிரசாந்தோட ஃபேமிலியும் யாராச்சும் ஒருத்தன் கத்திட்டாங்க. ஸோ அதில் தான் இன் பிட்வீன். பட் பிரசாந்த் சாரா இருக்கட்டும், நம்ம தளபதி விஜய் சாரா இருக்கட்டும், பிரபுவா இருக்கட்டும், பிரபுதேவா மாஸ்டர் எல்லாம் கலந்து பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ், ஏன்னா அவங்க ஃபீல்ட்ல வந்து செமையா எல்லாருமே ஒரு வெயிட்டான கேரக்டர். ஸோ நம்ம எல்லா கேரக்டர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த படத்துல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும்ன்றது கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெங்கட் பிரபு வந்து எப்பவுமே வந்து ஒரு கேங்கா பண்றதுல வந்து அவர் அச்சிக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் தான் கொடுப்பாரு. சின்ன சின்ன கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் தான் கொடுப்பாரு. அது மாதிரி எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புறேன். ஆப்வியஸா நம்ம தளபதிக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஏன்னா படமும் இந்த படமும் அவரை நோக்கி தான் போக போகுது. அப்பாவும் பையனும் படத்துல என்ன பண்றாங்கன்னு படம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரைலரோட இதுல இருந்து ஒன்றும் நான் வரல. இவனோட பிஜிஎம் வந்து கொஞ்சம் சாலிடா தான் இருக்கு. அப்படியே ட்ரைலரோட போகுது. ஒரு மாசம் ஒரு பிஜிஎம் அந்த ஒரு இது கொடுக்கல. பட் ட்ரையலோட பார்க்கறதுக்கு ஓவரால் ட்ரையல் வந்து நான் வந்து வேற லெவல் தான் சொல்லுவேன். ஸோ பார்க்கலாம் படம் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி எப்படி படம் பேச போகுது, நம்ம தளபதியை ஸ்க்ரீன்ல பார்த்து எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம படம் வந்ததுன்னு பார்க்கலாம். இத்தோட இந்த வீடியோ வந்து விடைபெறுறது நான் உங்க ரங்கா. பை பாய்.